தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் திருப்பரப்பு அருவியில் 6வது நாளாக குளிக்க தடை நீடிக்கிறது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் வழங்க கேட்கலாம். பீட்டர் ஜெரால்ட், தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த பல நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருது. அதோடு மட்டுமல்ல, கடந்த 3 தினங்களாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருது. தற்பொழுதும் காலையில் இருந்து மழை, நேற்று இரவில் தொடங்கிய மழை தற்பொழுது விட்டு விட்டு கனமழையாகவும் பெய்து கொண்டு வருகிறது. நேற்று மட்டும் மாவட்டத்தில் மயிலாடி பகுதியில் 140 மில்லிமீட்டர் மழையும், தக்கலையில் 83 மில்லிமீட்டர் மழையும், செட்டாரத்தில் 81 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 45.25 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 51.33 அடியாகவும், 18 அடி கொள்ளளவு கொண்ட சித்தாறு 1 அணையின் நீர்மட்டம் 15 அடியாகவும், சித்தாறு 2 அணையின் நீர்மட்டம் 16 அடியாகவும் உயர்ந்துள்ளது. ஏற்கனவே திருப்பரப்பு அருவியில் கடந்த இந்த உபரி நீர் வெளியேற்றத்தின் காரணமாகவும் தொடர் மழை காரணமாகவும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இன்று 6வது நாள் ஆகிறது. ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் மழை இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றனர். அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் மற்ற காலங்களில் அருவியில் குளிக்க தடை விதித்தாலும் முன்பக்க கதவை திறந்து விட்டு பார்வையாளர் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கில் ஒரு சிறுவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது இன்று நேற்று மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் திருப்பரப்பு அருவி தடுப்பு வேலிகளை அமைத்து சுற்றுலா பயணிகள் அருவியின் பக்கம் செல்லாமல் தடை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த அருவியை பார்த்து செல்வதற்காக தற்போது முகப்பு கேட்டு திறந்து விடப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் பார்த்து செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தின் காரணமாக நீச்சல் குளம் நிரம்பி கல்மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் நிரம்பி சென்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.